ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையில எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் அப்படிங்கிறது முடக்கம், பேராலிசிஸ் மாதிரி கை கால் முடங்கி போறது கூட இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வர்றது மூலியமா குணமாகும் அப்படிங்கிறது ஃபேக்டர். பிகாஸ் இதை நான் பர்சனலா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முட்டி வலி, அப்புறம் நிறைய நிக்கிறது, நிறைய நடக்கிறவங்களுக்கு, தென் உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்களுக்கு கூட பேக் பெயின், நீ பெயின் அந்த மாதிரி எல்லாம் வரும். வயசானவங்களுக்கு முட்டி வலி வர்றது, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ், லிகமெண்ட் ஏதாச்சும் டேர் ஆயிருக்கிறது, இல்ல டிஸ்லோகேஷன் அந்த மாதிரி, அதாவது ஜவ்வு விலகி இருக்கிறது, ஜவ்வு அருகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கூட இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வர்றது மூலியமா கண்டிப்பா அது அவங்களுக்கு குணமாகும். இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட சொல்றேன். இந்த கீரை இந்த மாதிரிதான் இருக்கும் லீவ்ஸ். இதை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வில்லேஜ் சைட்ல, தென் வேலி ஓரங்கள் எல்லாம் படர்ந்து இருக்கும். இது ஒரு கிளைம்பர். இதுதான் இதனோட விதை. இதை வீட்டுல போட்டு கூட நீங்க வீட்லயே கூட அந்த செடி வளர்க்கலாம். இந்த கீரையை சூப் வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக தோசையா செஞ்சு சாப்பிடும் போது இது எல்லாருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிகாஸ் இது கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மை கொண்டது இந்த லீவ்ஸ். இப்ப நீங்க சூப் மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா அதை குடிக்கிறதுக்கு பதிலா தோசை கொஞ்சம் சிம்பிளா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது நீங்க ஒரு வாஷ் பண்ணிட்டு பிளண்டர்ல போட்டு அரைச்சுக்கோங்க. இது ஒரு கையளவுக்கு எடுத்து நான் அரைச்சிருக்கேன். இட்லி தோசை மாவுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இது கிரீன் கலர்ல அந்த மாவு மாறிடும். இது பிளஸ் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தும் இதுக்கு கூட வேணாலும் உங்களுக்கு ஏதாவது வேற ஸ்பைசஸ், மஞ்சள் அந்த மாதிரி கூட, காரத்துக்கு மிளகா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வெறும் கீரையும் கீரை அரைச்சதும் சீரகமும் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இதை நீங்க ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அதிகமா மாவுல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட வீக்லி ஒரு ட்வைஸ் இல்ல த்ரைஸ் 2-3 தடவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா தோசை ஊத்தி, அது எண்ணெய் எப்பவும் போல எண்ணெய் ஊத்தி தோசை சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வர பண்ணலாம். மத்தவங்க கூட இப்ப லேடிஸ்க்கு ஹிப் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கூட வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வர்றது மூலமா அது கூட கம்மியாகும். இது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்ப தோசை ரெடி. இதுக்கு அளவுகள்லாம் கூட நீங்க கரெக்டா பார்த்து போடணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு மாவு இருக்கோ அது கூட கொஞ்சம் கீரையை போட்டு அரைச்சு தோசை சுட்டுலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. இந்த தோசைய நீங்க ரெகுலரா சட்னி, சாம்பார், குழம்பு அந்த மாதிரி எந்த சைட் டிஷ் கூடயும் நீங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.